Okay, good morning, students. Right, this is a recap session of company preparing company's final account. Right, நான் வந்து 2017ஆம் ஆண்டே பாஸ் பேப்பர் வந்து உதாரணத்துக்காக எடுத்திருக்கிறேன். அதை வந்து நான் லைவாக செய்து காட்டுறேன். ரைட், ஐ ஆல்ரெடி புட் அ மெசேஜ். ரைட், நீங்கள் கொஞ்சம் போடலாம் அடிச்சு ரெடியாக இருந்து கொள்ளுங்க. அதால் டைம் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரைட், வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ரைட், 2017 பாஸ் பேப்பர் கொஷின் 2 வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இது மாதிரி கேள்விகள் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ல இருக்கும். ரைட், எக்ஸாம்ல. ரைட், அப்போ ஒரு ரீகப் செஷனாக நாம் செய்து கொள்வோம். Right, I have to share the question. Sweet. Okay, fine. Right. This is the question. The question வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். Question number 2. Right. The following trial balance was extracted from the books of Tenured Limited at 31st March 2017. அப்போ 31/3/2017 முடிவடைந்த வருடத்துக்கான ஒரு பரீட்சை மீது தரப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கணக்கில் என்ன செய்வோம்? அடிஷனல் இன்ஃபர்மேஷன், மேலதிக தகவல்கள் தான் முதலாவதாக செய்து கொண்டு போவோம். ரைட், இப்போ நான் ஒன் பை ஒன்னா நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், I'll take the highlighter. Wait. அடிஷனல் இன்ஃபர்மேஷனை வந்து செய்வோம். முதலாவது சொல்றார் inventory cost as at 31st 2017 was 1550. Right, 30 ஷார்ட் ஃபார்ம், 30 ஷார்ட் பண்ண ஃபார்ம்ல நம்ம கணக்கு செய்கிறேன். அல்லது நீங்கள் ஃபுல்லாக எழுதி செய்கிறாலும் செய்து கொள்ளலாம். Inventory cost as at 31st March 2017 was 1550 and net realizable value is 1450. ரைட், இப்போ இதுக்குரிய பதிவு எப்படி வரும்? இப்போ நீங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். யா 1450 ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இன்வென்ட்ரி ஆகும். 1550 இன்கம் ஸ்டேட்மெண்ட் போகும். 1550 இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வரும். வேற டிஃபரன்ஸ் என்ன செய்யணுமா? Where do you show? Other expenses. Okay, good. Right, அப்போ நாம் அதை பதிவோம். Right, I'll take my word file and I will show you. இப்போ நான் பதியக்குள்ள நீங்களும் பதிஞ்சு கொண்டு போனீங்க என்றால் ஓகே இருக்கும். Right, I will share another file. ரைட், இப்போ வேர்ட் ஃபைல் ஆக்டிவ்ல இருக்கா? உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கா? வேர்ட் ஃபைல் விசிபிளா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரைட். நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இறுதி இருப்பை வந்து ரைட் விற்பனையில நம்ம கழிச்சு காட்டுவோம். டேர்ன் ஓவர்ல கழிச்சு காட்டக்குள்ள நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு ஒர்க்கிங் ஒன்று செய்வோம். ரைட்,
cost of sale. Right, I'll put working note number 1. செய்ய வழியும் செய்து கொள்வோம். Right, I'll change the number. Right, working number 1, cost of sale. இந்த cost of sale வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை நாங்கள் பதியணும், பர்ச்சேஸை பதியணும். ரைட், அதுக்கு தொடர்பான விஷயங்களை பதியணும். இறுதியாக வந்து நாம் என்ன செய்யணும்னா க்ளோசிங் ஸ்டாக்கை கழிச்சு காட்டணும். ரைட், கொஞ்சம் ஸ்பேஸை விட்டுட்டு இறுதி இருப்பை வந்து கழிச்சு காட்டுறோம் 1550. ரைட், இதில் போட்டிருக்கான் 30 ஷார்ட் ஃபார்ம் 1550. ரைட், மற்ற பதிவு வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனில் வந்து இன்வென்ட்ரியை நாம் என்ன செய்வோம் என்றால் நெட் ரியலைசபிள் வேல்யூ 1450 காட்டுவோம். 1450 காட்டுவோம். Right, we'll show under the current accounts, right, inventory, the net realizable value 1450. We have already deducted 1550 from to identify the cost of sales. If you have 100 difference, that should be recorded as a other expense, the loss. Income statement, right, we put selling and distribution expense, administrative expense, financial expense, and other expense. சில வேளையில financial and other expense ஒன்றாவும் காட்டும். Right, I'll put another note. See, other stock. Under the other stock, stock loss 100. Stock loss 100. Is it clear? Clear அது? ஆமாம் சார். Okay. இப்போ கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு? சொல்லுங்க. இப்போ வந்து நான் கொஸ்டின் ஆன் பண்றீங்க. கொஸ்டின் பேப்பர் டிஸ்பிளே ஆகுதா? இல்லை சார். இல்லையா? ரைட், ஷிஃப்ட் பண்ணி தான் செய்ய வேண்டியது. ரைட், கொஸ்டின் பேப்பர் உங்களோட கையிலையும் இருக்கும். Right, now the question paper is okay. Right, second additional information, the cost of land was 36,000. Cost of land was 36,000. It was revalued from 1st January 2017 at the price of 37,500 by a licensed valuer. The board of directors decided to record this in their books. Decided to record the value in their books. இப்போ 36,000 பெறுமதியான லேண்டை 37,500 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கார்? மறுபடி விலை மதிப்பு செய்திருக்கார், மேல் மதிப்பீடு செய்திருக்கார். அப்ப 1500 வந்து மிகையாக மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் மதிப்பீடு செய்யப்பட்ட திகதி 1/1/2017. கணக்கு முடிவடைந்து 31/3/2017. ரைட், அப்ப இந்த மேல் மதிப்பீட்டுக்கு என்ன பதிவு நான் பதியணும்? எஸ்,
மீள் மதிப்புகள். ரைட். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ரைட். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அதுல ரைட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து பரிச்சயமையில தரப்பட்ட பேலன்ஸ். ஏதாவது மேலதிகமாக சொத்துக்கள் வாங்கப்பட்டிருந்தால் அல்லது மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தால் அந்த பெறுமதி. அதுபோல க்ளோசிங் பேலன்ஸ். இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுக்கொண்டோம்னால் எங்களுக்கு செல்லப்படுது லேண்ட் அண்ட் பில்டிங். ரைட். உங்களோட கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நான் அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுற கஷ்டமாகி பரிச்சயமையில பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு தரப்பட்டிருக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் யா பச்சைமீல் எவ்வளவு தரப்பட்டிருக்கு? 72,750 இல்லையா? அப்படித்தானே? ரைட். 72,750. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? நிலமும் கட்டடமும் சேர்ந்த பெருமானம் 72,750. நிலமும் கட்டிடமும் சேர்ந்த பெருமானம் 72,750ல ரைட் நிலத்தை தான் வந்து மீள் மதிப்பீடு செய்திருக்கார். நிலத்தை தான் வந்து மீள் மதிப்பீடு செய்திருக்கார். சேம் டைம் பரிச்சமையில பார்த்தீங்கன்றால் அதே ட்ரோவில் கிரெடிட் பக்கம் 3,675 இருக்கு. ரைட். தட் இஸ் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன். திரண்ட பெருமான தேய்வு 3,675. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ரைட் வேர்ட் ஃபைல் வழங்குதானே என்ன 72,750ல விளங்குதானே பிள்ளைகள்? ரைட். வேர்ட் ஃபைல் தானே? ரைட். லேண்ட் அண்ட் பில்டிங் ஓப்பனிங் பேலன்ஸ் பரிச்சை மீதுல அந்த 72,750 போடுறேன். 1,500 மிகை மதிப்பீட பதிவு செய்கிறேன். ரைட். இறுதியான பேலன்ஸ் வந்து 74,250 ரூபா. 74,250 ரூபா. ரைட். இதுல அடுத்த பதிவு ஓகே. இதுல அடுத்த பதிவு இன்கம் ஸ்டேட்மெண்ட் இறுதியில நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ரைட். கொஞ்சம் நல்லா இடம் விட்டுட்டு கடைசியில அதை கம்ப்ரிஹென்சிவ் இன்கம் கீழ ரைட் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் 1,500 காட்டணும். ஓகேயா? ஓகேயா?
ரைட். மூணாவது additional information. மூணாவது additional information. Company has spent 2,500 to buy an office equipment on 1st 10 2017, but it has been recorded to the administrative expense. கணக்கு தொடங்குது ஒன்று கணக்கு தொடங்குது எப்ப? Wait. ஒன்று 4/2016, ரைட். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று செய்து கொள்ளுங்க. இது 2017 அல்ல, 2016. Right. This should be one 10 2016. Okay. Right. Okay. Hope now the date is correct. Right. Not 1 10 2017. It's 1 10 2016. Right. Company has spent 2,500 to buy an office equipment on 1st 10 2016, right? Not 2017, 2016, but it has been recorded to administrative expense. Right. The கணக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்ப? 1/4/2016. வாங்கப்படுது 1/10/2014. ஸோ 6 மந்த்துக்கு பிறகு வாங்கப்படுது, ரைட். பட் இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட் டு தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ். எவ்வளோ அமௌண்ட்? 2,500. ரைட். இதை எப்படி செய்யலாம்டா? ரைட். தேர்டில் அட்மின் எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருக்குதா? ரைட். டெலிஃபோன், இன்ட்ரெஸ்ட், கேஷ், salary, other expenses. Yeah. Administrative expenses 6,750. Right. இந்த அட்மின் எக்ஸ்பென்ஸ்ல வந்து பதிஞ்சிட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, 2,500 வந்து கழிக்கணும். ரைட். கழிச்சு 4,250 போடணும். சேம் டைம் அவர் எங்க சேர்த்திருக்கணும்? ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ல 8,500 ஆல்ரெடி இருக்குது. பரிச்சைமையில பார்த்தீங்கன்னா 2,500 ஆட் பண்ணணும். So 2,500 is added here. Same time, error is rectified.
right? Under admin expense. 6750 minus 2500, it is 4250. Clear? sir. Okay. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எக்யூப்மெண்ட் இந்த வேலையும் எடுத்துட்டோம். ரைட். 2650 நம்ம என்ன செய்யணும் என்றால் இரண்டு வருமா பிபிபிஇல வந்து ரைட் 3675 பில்டிங்குரியது, எக்யூப்மெண்ட்டுக்குரியது, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டுக்குரியது 2650 அப்படின்னா அப்பா ரைட். அப்போ அந்த விளக்கம் சரி. திரும்ப சொல்றார், depreciation is to be charged on cost as follows. Depreciation is to be charged on cost as follows. Building 5%, motor vehicle 15%, office equipment 10%. Right? இப்ப பில்டிங்க்கு டிப்ரிசியேஷன் பார்க்கணும். பில்டிங்க்கு டிப்ரிசியேஷன் பார்க்கறதா இருந்தால் ரைட், லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த பெருமானம் 72,750. லேண்ட் அண்ட் பில்டிங் இந்த பெருமானம் 72,750. இது கிரயம். ஆல்ரெடி கணக்குல சொன்னார் 72,750ல லேண்டினுடைய பெருமானம் 36,000. 36,000 ரைட். கழிச்சோம்னா 36,750 வரப்போகுது. இதுக்கு 0.05 பார்த்தோம்னா எவ்வளவு வருது? 1837.5 ரைட். எப்படி வந்தது? 72,750ல இருந்து 36,000 லேண்டுக்குரிய பெருமானத்தை கழிச்சிங்கண்டா 36,750 வரும். அந்த 36,750க்கு 5% பார்த்தீங்கன்னா 1,731 வரும். கிளியரா? sir. ரைட். அப்போ 1,731 நான் கொஞ்சம் ஸ்பேஸ் பிரச்சனையாக்கிறதால அழிக்கிறேன். நடப்பு வருட பெருமானத்தையும் திரண்ட பெருமானத்தையோட கூட்டுறோம். ரைட். அதனுடைய மற்ற பதிவு வந்து ரைட், இது என்ன பில்டிங் என்ன பில்டிங் வந்து ரைட், அட்மின் எக்ஸ்பென்ஸுக்குள்ள டிப்ரிசியேஷன் பில்டிங் 1,731 பதிவு. லேண்ட மறுபடி விலைமதித்தல் அல்லது மீள் மதிப்பீடு செய்திருக்கார், கூட்டி செய்திருக்கார். லேண்டுக்கு டிப்ரிசியேஷன் பார்க்கறதில்ல ரைட். பில்டிங் மாத்திரம் தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது சொல்றார், மோட்டோ வெஹிக்கிள் வந்து 15% தான். மோட்டோ வெஹிக்கிள் வந்து பரிச்சை மீதியில் எவ்வளவு இருக்கு? 15,000 sir. 15,000 திரண்ட பெருமானத்தையும் 6,500 இருக்கு. ரைட். மோட்டோ வெஹிக்கிள் ரைட், அதனுடைய காஸ்ட் வந்து 15,000 ரைட். அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்ல போகும். மோட்டோ வெஹிக்கிளுடைய ஆரம்ப திரண்ட வருமானத்தை வந்து 6,500.
நடப்பு பெருமான தேவை நீங்க பார்க்கணும். 6500 பெற 15%. 6500 into 0.1. சாரி, மோட்டார் வெஹிக்கிள் தானே 6500. சாரி, மோட்டார் வெஹிக்கிள் வந்து 15,000 இல்லையா? ஆம் சார் 15,000 6500 ஓப்பனிங் பெர். டிப்ரெண்ட். ஓ, வருமான தீவு, திரண்டு வருமான தீவு தான் 6000, கிரயம் வந்து 15,000. அப்போ 15,000த்துக்கு 15 வீதம் பார்க்கம். 15 வீதம் பார்த்தோம் என்றால் 2250 வருதா? ஆம் சார் 2250. 2250. ரைட், அப்போ நான் இடமில்லாத அழிச்சு விடுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அடுத்தது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட். ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ரைட், 15,000 பேலன்ஸ் வரை ஒரு மாதிரி அப்டேட் இல்லை. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 8500 கணக்கில் தந்திருக்கார். 8500 கணக்கில் தந்திருக்கார். 2650 இரண்டு வருமானத்தையும் தந்திருக்கார். 8500 கிரயம் தந்திருக்கார். 2650 இரண்டு வருமானத்தையும் தந்திருக்கார். எத்தனை வீதம் பார்க்கணுமா? 10%. 8500 10%. இங்க 8500 10% பார்த்தீங்க என்றால் ரைட் 850 வரும். 2500 புறவு வாங்கியிருக்கார். 2500 புறவு வாங்கியிருக்கார். இந்த 2500க்கும் 10 வீதம் பார்த்தால் ரைட் 250 ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1/10/2016 இருந்து 31/3/2017 வரையும் இருக்கிற 6 மாதத்துக்கு நீங்க அரைவாசி தேவை வந்து பதிவிடணும். 125. 125. ஓகே. ஸோ ஆல்ரெடி இருந்ததுக்கு 850 தேய்வு, புதுசாக எடுத்ததுக்கு 125 தேய்வு, ரெண்டும் சேர்ந்தால் 975. கிளியர்? ஆம் சார். ஒரே ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணுது, மற்ற எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. I don't know whether you all understood or not. Right? Anything to be clarified up to now? Okay, I'll go ahead. 5, additional information 5, write off 600,000 as bad debt and provision for doubtful debt, and write off 600,000 as bad debt. அப்போ 6 லட்சத்தை வந்து அறவிட முடியாத கடனாக காட்டணும். Provision for doubtful debt should be 10% of the closing trade receivable balance. அப்போ கடன்பட்டோட இறுதி மீதியில 10 வீதத்தை 10 வீதத்தை வந்து
க்ளோசிங் பேலன்ஸாக காட்டும். சாரி, ஐயக்கடன் ஏற்பாட்டினுடைய பேலன்ஸாக காட்டும். எப்படி காட்டலாம்? எஸ், கடன்பட்டோட நிதியில ரைட். 1 மினிட்ல லொக் ஆஃப் ஆகும். ரைட், திரும்ப அதே லிங்கை கிளிக் பண்ணி ரீஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் என்ன செய்யலாம்டா, ரைட், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளோ இருக்கு? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 6,000. 6,000. Right, take that value. Right, put a working trade receivable is 6,000. Bad debt வந்து 600. கடன்பட்டோல கழிக்க 600.